ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கோகனட் செல்லை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த கோகனட் செல்லை எடுத்துகிட்டு மேலே உப்புத்தாள் வச்சு நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் அந்த ரோல்ஸ் வந்து 3 ஒன்றா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுல நமக்கு 2 பீஸ் வந்து தேவைப்படும். ஸோ 2மே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சிசர் யூஸ் பண்ணிவிட்டு அதை மேல் பக்கம் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா பட்டையாக கிடைக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஃபெவிகால் பாட்டிலில் வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 ரோலுமே ஒரே அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஃபெவிகால் பாட்டில் இல்லைனாலும் வேறு ஏதோ ஒரு திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செய்கிற அந்த 2 ரோல்ஸுமே ஒரே அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 பீஸுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாட் க்ளூ எடுத்துகிட்டு இந்த பேப்பரோட ஒரு சைடில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த கோகனட் செல்லோட மேல் பக்கமாக வச்சு இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாட் க்ளூ அப்ளை பண்ணால் சீக்கிரம் ஒட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அது ஒட்டுறதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ அது ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே மறுபடியும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கோகனட் செல்லை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த 2 பீஸையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மணல் கடிகாரம் இருக்குல்லவா, ஸோ அதே ஷேப்புக்கு வந்து இந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன டால் மாதிரி நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் எடுத்துகிட்டு அதோட ஹெட் பார்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு மட்டும் பண்ணாமல் ஃபுல் கோகனட் ஷெல்லுக்குமே அந்த பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஹெட் மாதிரி சின்னதாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடில் ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே அந்த 2 கோகனட் செல்லையுமே பிளாக் கலர் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இடையில வந்து நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான பெயிண்ட்டு தான் தேவைப்படும். ஸோ நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் வரும். ஒரு டைம் வந்து அது காஞ்சிடுச்சு அப்படின்னா தண்ணி பட்டாலுமே அது கலர் வந்து மாறாது. இப்போ அங்கே கலர் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்கின்காக வந்து ஸ்கின் கலர் யூஸ் பண்ணுறேன். அதாவது சாண்டில் கலர் தான். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்குல்லவா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து இந்த ஸ்கின் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேப்பர் ரோல் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலையும் வந்து இந்த கலர் வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ 2 கோகனட் செல்லையும் அதே மாதிரி தான் இதே கலர் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கின் கலர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒயிட் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது 2 இப்போ நம்ம கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் எடுத்துகிட்டு ஒரு டாலில் மட்டும் அந்த டை மாதிரி ஒரு டிசைன் வரையலாம் அப்படின்ட்டு அந்த ஒயிட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் தான் சும்மா ஒரு 3 மாதிரி வரைஞ்சிட்டு அது ஃபுல்லாக நான் ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு கோகனட் செல்லில் வந்துட்டு ஒரு சின்னதாக கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக அந்த கோகனட் செல் ஃபுல்லாக நான் வந்து இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அந்த டை மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருந்தோம்ல அந்த கோகனட் செல் ஃபுல்லாக அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பார்ட் ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலர் நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்டான கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு கோகனட் செல்லில் வந்து ரெட் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ரிமைனிங் இருந்த அந்த பார்ட்டில் வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஷர்ட் மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒயிட் கலருக்கு மேலே ரெட் கலர் பண்ணும்போது அது கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ இதுலேயுமே சின்ன டை மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் மட்டும் பிளாக் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அதுக்கு ஐஸ் அண்ட் மவுத் அதெல்லாமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோகனட் செல்லில் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2மே ஒரே மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ட்டு 2லேயுமே வேறு வேறு டிசைன் தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா ஒரே மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரே மாதிரியான அந்த ஃபேஸ் ஐஸ் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த ஐஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு ஐப்ரோஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக நோஸ் வரைஞ்சிட்டு ஒரு சின்னதாக அந்த ஸ்மைலிக்கு ட்ரா பண்ணுவோம்ல அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த 2 கார்னர்லேயும் வந்து ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன்.
ஸோ அவ்வளோதான். இப்போ இது 2ம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒயிட் கலரில் இருந்துச்சுல்லவா, ஸோ அந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரியே ப்ளூ கலர்லேயும் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு டாட் டிசைன் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே கலர் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோகனட் செல்லோட உள் பக்கமுமே வந்து நீங்கள் கலர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஒரு டாலில் மட்டும் இந்த உள் பக்கமாக நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது 2மே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது 2ல் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது அந்த கலர் பண்ணியிருந்தோம்ல, அந்த டாலில் வந்து நான் இந்த மாதிரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கம்மல், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற திங்ஸ், அதாவது சின்னதாக இருக்கிற திங்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு டாலில் வந்து மண் போட்டுட்டு அதில் வந்து நம்ம பிளான்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ பிளான்ட்ஸுமே வந்து நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு வரும். ஆல்ரெடி நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கலர்ஸ் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகாது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து மணி பிளான்ட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுகாஸ் கிளடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.